காலை ஆராதனையிலே இணையதளத்தின் மூலமாக இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ள கொடுத்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்து ஆராதனையை கலந்து கொள்கின்ற திருச்சபையார் மற்றும் விருந்தினர்கள், விசுவாசிகள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் தலை குனிந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, சர்வ வல்லமை பொருந்தியவரே, இந்த அருமையான பரிசுத்த ஞாயிறு காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் ஆராதனையிலே இணைந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும், இந்த இணையதளத்தின் மூலமாக உமது திருச்சபை மக்களோடு இணைந்து நாங்கள் ஆராதனையை நடத்திட, உம்மை தொழுது கொள்ள, சேவிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆராதனையை துவக்க முதல் இறுதி வரை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கின்றோம். பாடப்போகிற பாடல்கள், ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், கர்த்தாவே உமது செய்தி எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவா, இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய மன்னாவை நீர் எமது அடியான் மூலமாக எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நாம் இப்பொழுது கிறிஸ்து சபை பாமாலை 320வது பாடலை பாடுவோம். என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார். Son
ஆலய ஆராதனை புத்தகம், காலை மாலை ஆராதனை முறைகள், 2ஆம் ஆராதனை முறை, பக்கம் 160. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்கள் வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம், நமக்குள் உண்மை இல்லை. உமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவரிக்கை ஜெபமாக. முதலாம் பாவரிக்கை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவில் அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகிகளுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தை துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்து அருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 துவங்கி 6 முடிய. யோவான் 10ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 துவங்கி 6 முடிய. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான்.
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. பாடம் முடிந்தது. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆயத்த பாடலை பாடும் பொழுது நாம் ஜெப நிலையில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே, எங்கள் மத்தியிலே இன்னொரு விஷயமாக நீர் வந்து எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. உமது சத்திய வசனங்களுக்குள் நாங்கள் கடந்து போகிற பொழுது நீர் எங்களை மறைத்து முதுமெல்லிய சத்தத்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். பேசுகிற அடியானை மறைத்து உமது ஒளியை நீர் தொளிக்க பண்ணும் சுவாமி. ஆன்மீக ஆகாரத்தை எங்களுக்கு நீர் தாரும். இப்படியாக நாங்கள் கூடி உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது கிருபை. மீண்டும் உமது சன்னதியிலே வர நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர். உம்மை நன்றியோடு தோத்தரிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டுள்ள தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட், இறை மக்கள், கிறிஸ்துவின் மந்தை. இந்த நாள் குறிப்பாக நம்முடைய சென்னை பேராயத்தின் சார்பாக பெண்கள் ஐக்கிய சங்க ஆராதனையாக நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த பேண்டமிக் இருப்பதினால் அது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் என்னிடம் அன்பாக கேட்டுக்கொண்டார்கள், நீங்கள் எந்த தலைப்பிலே பேச விரும்புகிறீர்களோ அதை தெரிந்து கொண்டு பேசுங்கள் என்று சொன்னதினால் கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த கிடைக்கப்பெற்ற வல்லாதி வல்ல நம்ம ஆண்டவருக்கு துதியும் தோத்திரத்தையும் செலுத்துகின்றேன். வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும் நன்றி. அருமையான செயலர், பொருளர், சேகர குழுவினர், மூப்பர்கள் அனைவருக்கும் நன்றி உரித்தாக. இந்த காலை நேரத்திலும் கூட இதை ரெக்கார்ட் பண்ணுவதற்காக வந்து ஒழுங்கு செய்த அருமையான டெக்னிக்கல் டீமை பாராட்டுகின்றோம். செயலர் சார்பில், ஆயர் சார்பிலே அவர்களை வாழ்த்துகின்றோம். பாடகர் குழுவினர்களும் காலையிலே வந்து இதை ஒத்துழைப்பை கொடுத்தமைக்காகவும் அழகான பாடல்களை தேர்வு செய்து பாடியமைக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவர்களுக்கும் நன்றி உரித்தாக. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டுள்ள வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும்.
இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறே ஆடுகளும் உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். I have other sheep that are not of this sheep pen. I must bring them also. They too will listen to my voice, and there shall be one flock and one shepherd. There shall be one flock and one shepherd. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, people of God அல்லது flock of Christ, இறை மக்கள் அல்லது கிறிஸ்துவின் மந்தை என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது இன்ட்ரோடக்ஷனாக who are people of God or flock of Christ, கிறிஸ்துவின் மந்தை யார் அல்லது கடவுளுடைய ஜனம் யார்? People of God is a term who used in the Hebrew Bible to refer to the Israelites and used in Christianity to refer to Christians. வேதத்திலே பார்க்கின்ற பொழுது மேய்ப்பன் மந்தை என்ற பதம் யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள மந்தையாகிய இஸ்ரவேலுக்குமாக அது குறிப்பிடப்படுகின்றது. The relationship between God and Israel is similar to that of the shepherd and sheep. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இஸ்ரவேலுக்கும் மக்களுக்கும் உறவு அங்கே மேய்ப்பனும் மந்தையும் போல அதை உருவப்படுத்தப்பட்டிருக்கின்றது. Flock refers to the congregation of the church. யார் கிறிஸ்துவின் மந்தை? திருச்சபையின் அங்கத்தினர்களாக நீங்களும் நானும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மந்தையாக இருக்கின்றோம். In short, I can say, anyone who accepts Jesus Christ as a Savior and Lord becomes a part of the people of God. யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அறிக்கை செய்கின்றார்களோ, விசுவாச பாதையில் நடக்கிறார்களோ, அவர்கள்தான் ஆண்டவருடைய ஜனம், கிறிஸ்துவின் மந்தை. It is a deliberate choice to follow God alone. I would like to stress the word alone. அநேக வழிகள் உண்டு, அநேக மேய்ப்பர்கள் உண்டு. எல்லா மேய்ப்பருக்கு பின்னால் செல்லுகின்ற ஆணுகளாக நாம் அழைக்கப்படவில்லை. ஒரே மேய்ப்பன், நல் மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாக அவரை மட்டுமே செல்லுகின்ற மந்தையாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், the relationship does not come through church attendance or good deed. இந்த உறவு ஒருவேளை நாம் ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவதினாலோ அல்லது நற்கிரியைகளை செய்கிறதினாலோ அது நிலை பெற்று இருக்காது. கடவுளை பின்பற்றுவதன் மட்டுமாக தான் இது இருக்க முடியும். நாம் ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பார். God wanted to bless the nation. He needed a medium. The medium was none other than Abraham. கடவுள் பூமியை ஆசீர்வதிக்க, மக்களை ஆசீர்வதிக்க விரும்பிய பொழுது ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அந்த மனிதன் தான் ஆபிரகாம். அவன் மூலமாக அவர் ஜனங்களை தெரிந்து கொள்கின்றார். ஏசாயா 51:16 வாசிங்கம்மா. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆமாம், நீ யாரு? நீ என் ஜனம் என்று உன்னை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்கள். ஆண்டவர் அழைக்கிற ஜனங்களை அவருடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன். Due to this pandemic, we are very panic. How we are going to survive? How we are to overcome this difficulty situation? But God is there to protect us. என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன். ஏசாயா 40:11 மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். மேய்ப்பனை போல தமது மந்தையை நடத்துவார். ஒருவேளை இந்த மேய்ப்பன்
மாடுகள் என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் மட்டும் வரவில்லை, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதை உருவமாக பயன்படுத்துகின்றார். இன்னும் சொல்லுமா, சங்கீதம் 80:1, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகுடும், கேருபின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு ஒரு மேய்ப்பரை போல இருக்கிறார். நாம் ஒரு மந்தையில் ஆடுகளாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்காக அநேக பேர்கள் உண்டு. யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரப்பா. அப்படி ஒன்று தான் யெகோவா ரா. யெகோவா ரா என்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதைத்தான் சங்கீதத்திலேயே நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், யெகோவா ரா. ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், எத்தனையோ தடவை நாம் தியானித்து விட்டோம். Now the question stands before us whether we, the flock of sheep, is following him or not. மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், he is good, he good shepherd. யோவான் 10:14, கிரேட் ஷெப்பர்ட், பெரிய மேய்ப்பர். எபிரேயர் 13:20, சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பர் என்று பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 5:4. இப்படிப்பட்ட மேய்ப்பரை கொண்டிருக்கின்ற நாம் அவருக்கு பின்னாக செல்கின்றோமா? அதுதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிருக்கின்ற தலைப்பு. அவர் மேய்ப்பரை குறித்து பார்க்கின்ற பொழுது அழகான பாடல்களை நாம் பாடுகின்றோம். அநேக தடவை நாம் தியானித்திருக்கின்றோம். He is good, he guides, he leads, he protects, he nurtures and he lays down his life. அப்படிப்பட்ட மேய்ப்பருக்கு பின்னாக செல்கின்ற மந்தை நாம் எப்படி இருக்கின்றோம்? அதுதான் இந்த நாளுக்குரிய தியானமாக இருக்கின்றது. First characteristics of a good sheep. Listen to shepherd's voice. செவி கொடுக்கும் மந்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்கின்ற மந்தை. ஆசிரியர்கள் அநேக தரம் பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலே சொல்லுவார்கள், லிசன் லிசன் லிசன். ஆனால் சில நேரங்களில் நம்ம கேட்கறது இல்லை. இந்த லிசன்ங்கிறதுக்கும் ஹியருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டிக்ஷனரியில் ரெண்டும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. செவி கொடுக்கும் மந்தை, அதாவது யோவான் 10:3 வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஹீப்ரூ கல்ச்சரில், அந்த எபிரே நாட்டில் எல்லா ஆடுகளையும் ஒரு தொட்டிலில் கொண்டு போட்டுருவாங்களாம் தொழுவத்தில். ஆனால் மேய்ப்பர் மறுநாள் காலையில் ஒவ்வொரு மேய்ப்பராக குரல் கொடுக்கும்போது எந்த மேய்ப்பர் குரல் கொடுக்குறாரோ அவனுடைய ஆடுகள் மட்டும் செவி கொடுத்து பின்னாலே செல்லுமாம். எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்கள். அவைகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு செல்லுகின்றான். செவி கொடுக்கும் மந்தை. Do we hear God's voice? Do we listen to him? God speaks to us through his words. Holy Bible is given to us the gift to read, meditate and follow his commandments. ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். எப்படி? அவருடைய வார்த்தைகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, திருச்சபையில் உள்ள பெரியவர்கள் மூலமாக. ஆண்டவருடைய வார்த்தை எங்கெங்கே நம்ம கேட்கின்றோமோ அவர் நம்மோடு பேசுகின்றார். We should have ears to constantly hear God's voice. Christ at times said, those who have ears, let them listen. காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா காது இல்லாமல் இருக்குல்ல, யாரு நான் சொல்கிறத செவி கொடுத்து கேட்கறதே அவன் கேளு. அவங்க அப்படி கேட்கலன்னா நீங்கள் என்னுடைய மந்தையில் இருக்க மாட்டீர்கள், நீங்கள் என்னுடைய ஆடுகள் அல்ல சொல்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46, 47. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு
அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அவைகள் யாருக்கு ஒப்பாயிருப்பார்கள் என்று நான் காண்பிக்கின்றேன். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போனால் அதனால் என்ன பிரயோஜனம்? யூதர்களை குறித்து, மத தலைவர்களை குறித்து அப்படி சாடுகின்றார். Listen to the voice of shepherd. Listen to Christ's voice. செவி கொடுக்கும் மந்தை. இரண்டாவது குறிப்பு, know the shepherd. மேய்ப்பனை அறியும் மந்தை. அறியுதவர்களுக்கும் ஜஸ்ட் கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. டு டிஸ்டிங்விஷ் த டிஃபரன்ஸ் த வாய்ஸ் ஆஃப் தி ஷெப்பர்ட் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர். மேய்ப்பனுடைய குரலுக்கும் மற்ற ஸ்ட்ரேஞ்சருடைய குரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்கிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 10:4 யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. சும்மா போகாத ஆடு. He recognized the voice of his shepherd and follow him. அறிந்திருக்கிறபடியால் those who know the voice of the Christ will follow Christ. ஆண்டவரை அறிந்தவர்கள் அவரை நாம் பின்பற்ற வேண்டும். யோவான் 10:15 நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவன், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். 15வது வசனம். 14 இங்கிலீஷில் 14 verse வருது. ஐ நோ மை ஷீப் அண்ட் ஐ எம் நோன் ஆஃப் மைன். எனக்கு ஆட்ட தெரியும், ஆட்டுக்கு என்ன தெரியும். என் ஜனங்கள், ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்னை வழிபடுவார்கள், என்னை பின்பற்றுவார்கள், எனக்கு சாட்சியாக வாழ்வார்கள். அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கு பின்னாலே செல்ல முடியாது. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அந்த அனுபவம் நமக்கு வந்தால்தான் அவருக்கு பின்னால மந்தையிலேயே நாம் செல்ல முடியும். அவருடைய 10:5 வாசிங்க. யோவான் 10:5. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போம் என்றார். God's people leaves and walks away from false teaching. தவறான மேய்ப்பர்கள், தவறான போதனை கொடுக்கிறவர்களுக்கு பின்னாலே கடவுளுடைய பிள்ளைகள் செல்ல மாட்டார்கள். They go away from them. We have the many temptations. The temptation of the world are numerous. ஓநாய்கள் உண்டு. ஆடுகளை ஓநாய்களை அனுப்புவதை போல உங்களை அனுப்புகிறேன். ஆனாலும் உலகத்தில் இருப்பவர் காட்டில் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஓநாய்களுக்கு மத்தியிலே நாம் வாழுவதற்காக மந்தை மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிவது வேறு, அவரையே அறிவது வேறு. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பவுல் சொல்லுகின்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கின்றேன். The personal experience with the risen Lord only should motivate us to follow him, should bring us together to worship and lead a righteous life. ஆண்டவருடைய பின்பற்றுவது மட்டுமல்ல, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, அவர் எதிர்பார்க்க வாழ்க்கை நமது உலகத்திலே வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு மேய்ப்பர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாலே செல்ல வேண்டும். நல்காரியங்களை செய்வதனால் நாம் மோட்சத்துக்கு செல்ல முடியாது. நம்முடைய விசுவாசம் என்ன? ஒன் காட், ஒன் மீடியேட்டர், ஒன் ஃபெய்த். ஒரே கடவுள், ஒரு மத்தியஸ்தர், ஒரே விசுவாசம். அதைத்தான் நம்ம விசுவாச அறிக்கையிலே நாம் சொல்லுகின்றோம். ஏம் டோசர் என்பவர் ரொம்ப அழகாக சொல்கின்றார், he is a person and can be known in increasing degrees of intimacy as we prepare our hearts for the wonder of it. நம் இருதயங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆச்சரியமான செயலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது அவருடன் கூடிய நெருக்கம் மிகவும் அதிகரிக்கும். அவரோடு நம்ம நெருங்கி வர வேண்டுமானால் இன்னும் 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 அவர்கிட்டே சேர வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, லிசன் டு ஷெப்பர்ட்ஸ் வாய்ஸ், நோ த ஷெப்பர்ட்.
செவி கொடுக்கும் மந்தை, மேய்ப்பனை அறியும் மந்தை. மூன்றாவது குறிப்பு மிக முக்கியமானது, பின் செல்லும் மந்தை. ஃபாலோ த ஷெப்பர்ட், ஃபாலோ கிரைஸ்ட். ஒருவேளை அவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், செவி கொடுத்தும், ஒருவேளை அவருடைய சத்தத்தை அறிந்தாலும் அவரை பின்பற்றவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அது சூனியமாய் விடும். அது அழகான பாடலை பாடினார்கள் நமது பாடகர் குழுவினர்கள். நல்மேய்ப்பர்னு சொல்லிட்டு அதில் ஒரு பகுதி, அவரை நான் பின்பற்றுவேன் in all circumstances, in ups and down, மேடு பள்ளங்கள் இருந்தாலும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன். அப்படி சொல்ல முடியுமா? The shepherd goes before them, the sheep will follow him. என்ன அழகான பாருங்க, அவர் முன்னால போறாராம், நம்மளை முன்னால் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறா இல்லை. ஒருவேளை நம்முடைய தமிழ்நாடு அல்லது இந்தியாவில் பார்க்குற பொழுது ஆடு முன்னா போகுது, பின்னால் மேய்ப்பர்கள் வாரார்கள். ஆனால் எபிரேயர் கலாச்சாரத்தில் அப்படி இல்லை. ஆடு மேய்ப்பன் முன்னால் போவார், பின்னாலே ஆடுகள் செல்லும். முன்னால் செல்லுகின்ற ஆண்டவர். 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அவனுக்கு பின் செல்லுகிறது. முன் செல்லும் மீட்பர், பின் செல்லும் மந்தை. நமக்கு முன்பாக நடக்கும் மேய்ப்பனுக்கு பின் செல்லும் மந்தையாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவரை பூரண விசுவாசத்துடன் நாம் பின்பற்ற வேண்டும். சில நேரங்களிலே பசுமுன்னுக்கும் அழைத்து செல்வார், அமர்ந்த தண்ணீரின்றைக்கும் அழைத்து செல்வார். சில நேரங்களிலே பாதை கரடுமுரடாக இருக்கும். கரடுமுரடாக இருக்கின்ற பொழுது அது ஆண்டவருடைய திட்டம் இல்லை என்று நாம் நினைக்க முடியாது. உபாகம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. என்ன அழகான வார்த்தை பாருங்க. உங்களை சுமந்து கொண்டு வந்தார். இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது மோசே சொல்லுகின்றார், நீங்கள் நடந்து வந்த பாதை உங்களுக்கு கடினம் என்று எண்ணீர்களா? நீங்கள் நடக்க முடியாத நேரத்திலே அவரை தூக்கி சுமந்து வந்தாரே, உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 30. ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமாம், நான் முன்னால் போய் அந்த ட்ராக்கை செட்ரைட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. பிரச்சனைகளா, வியாதியா, துன்பமா, துக்கமா, அரசியல் நெருக்கடியா, முன்னே செல்கின்ற ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். கோணலான பாதை. சில நேரங்களிலே பாதை கோணலாகத்தான் இருக்க முடியும். உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எல்லாமே நமக்கு எளிதாக இருக்காது. ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், செவ்வையாக்குறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்தை அவர் சொல்லுகின்றார். 16:15. அப்போஸ்தலர் 16:15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவர் யாருன்னா லிதியாள். லிதியாள் தான் முதலாக ஐரோப்பாவில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி. வியாபாரம் ரத்தாம்பரம் விற்கின்ற பணக்கார வியாபாரி. ஆனால் பவுலும் அவர் குழுவினர்களும் பிரித்தானியா நாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ அங்கே போகக்கூடாதுப்பா, நீ மக்கதோனியா நாட்டுக்கு போய் இந்த பிலிப்பு தேசத்தில் இருக்கிற லிதியாலை ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஒரு ஆடுக்காக கடவுள் பவுலையும் குழுவினுடைய திட்டத்தையும் மாற்றுகின்றார். நம்ம கூட சில நேரங்களில் அப்படி மாற்றுவார். ஆனால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு பின் செல்ல வேண்டும். யூரோப்பியாவிலே கிடைக்கப்பட்ட முதல் கனி லிதியாள். அவளால், அந்த அம்மாவால் அங்கே ஆண்டவருடைய சபைகள் கட்டப்பட்டது.
நம்மை கூட சில நேரங்களில் அவர் அற்புதமாக நடத்தி சொல்வார். நம்முடைய எண்ணத்திற்கும் திட்டத்திற்கும் சிந்தைக்கும் மேலாக அவருடைய திட்டம் இருக்கும். அவருடைய சத்தத்தை கேட்டு அறிந்து அவரை பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். The second part of the sermon is very important. What is our responsibility? நமது சிந்தனைக்கு அல்லது நம்ம பொறுப்பு என்ன? அதுதான் இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொண்டுள்ள வேத வார்த்தை. யோவான் 10:16 மீண்டும் வாசிங்கம்மா. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த கட்டளையை தான் ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு பின்னால் வந்து விட்டோம். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆடுகளாக இருக்கின்றோம். இங்கேயே நாம் தங்கியிருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. We have to play the role of the shepherd to bring the other flock of sheep unto the main fold of Christ. இன்னும் இருக்கின்ற வெளியே இருக்கிற ஆடுகளை, ஆண்டவரை அறியாத ஆடுகளை நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எப்படி ஆடு மேய்ப்பனாகும் ஆக வேண்டும். சர்ச்சுன்னு எடுத்துகிட்டு அதுக்கு 5 ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் ஏன் சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னா, முதல்ல இது worship, fellowship, discipleship, ministry and mission. ஆயர் அவர்கள் அழகாக சொன்னாங்க, மினிஸ்ட்ரி அண்ட் மிஷன். மினிஸ்ட்ரிக்கு தமிழாக்க வந்து திருப்பணி, மிஷனுங்கிறது நம்ம சர்ச் பேர் அருள் பணி. சர்ச்சுக்குள்ள வந்து we get the energy, we get the spiritual nourishment, not to just to be here, to go out and reach to the unreached people, to reach them and present the gospel, declare that Jesus is the only way. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி, அவர்தான் நல்மேய்ப்பர், நாங்கள் கண்டுகொண்டோம், நீங்களும் வந்து வாருங்கள் என்று அழைப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே இன்னும் வைத்திருக்கிறார். அதாவது ஒரு புக்கு படித்த சமீபத்தில் கொரோனா பீரியடில் எங்கள் பிரதர் கொடுத்தாங்க. கொரோனா இஸ் எ வேர்ட், நாட் எ சென்டென்ஸ், நாட் எ டெட் சென்டென்ஸ். கடவுளுடைய உரிமை இல்லாமல் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சாவை கொரோனாவால் கொடுக்க முடியாது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு யூதர் பிள்ளைகளும் காலையில் எழும்பின உடனே எப்படி ஜெபிப்பாங்களா, 3 காரியத்துக்காக ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து இந்த உலகத்திலே எங்கள் உயிரை கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும், ஏன்னா ப்ரீவியஸ் நைட்டு போகும்போது என்னுடைய ஆவியை அது கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு படுப்பாங்க. காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக, உயிரை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. 2வது குறிப்பு, இந்த நாளில் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நீர் ஏற்கனவே ஒழுங்கு செய்து விட்டமைக்காக நன்றி. 3வது தான், எங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சிகளாக இன்னும் வாழ்வோம் என்று இன்னொரு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. என்ன அழகான ஜெபம் பாருங்கள். இந்த உலகத்திலே இன்னொரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு சாட்சியாக வாழ்வார்கள் என்று எண்ணி நம்மளை நம்பி விசுவாசித்து இந்த உலகத்திலே உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு ஆப்பிரிக்கன் இன்லண்ட் மிஷன் என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்த பீட்டர் கேமரோன் ஸ்காட் என்பவர் ஸ்காட்லாந்து சேதத்தை சேர்ந்தவர். இந்த பீட்டர் கேமரோன் என்பவர் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்திற்காக செல்லுகின்றார். அங்கு அவருக்கு மலேரியா காய்ச்சல் அதிகமாக பரவியதினால் பின்பு தன் தாய் நாட்டிற்கு திரும்பி விட்டார். மறுபடியும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று தன் சகோதரன் ஜான் என்பவரோடு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று ஊழியம் பண்ணுகின்றார். எதிர்பாராத விதமாக அவருடைய சகோதரன் அங்கு மலேரியா காய்ச்சலால் இறந்து போகிறார். ஜான், இவருக்கு ரொம்ப வருத்தம். ஊழியத்துக்கு வந்து நான் தம்பியை இழந்துட்டேனே, நான் எப்படி துக்கத்தை தாங்கிறதுன்னு துக்க இருதயத்தோடு அவருடைய இங்கிலாந்துக்கு திரும்பி விட்டார். ஒரு நாள் வெஸ்ட் மினிஸ்டர் ஆபே என்ற ஒரு கல்லறை இருக்கிறது லண்டன்லே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய பெரிய தலைவர்கள், ராயல் பீப்புள், பாய்ட் லாரட்ஸ், மிஷினரி மாவுடைய கல்லறை இல்லாமல் அங்கே இருக்கும். இவர் அந்த கல்லறையிலே போய் பார்க்கின்ற பொழுது தேவ மனிதர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய கல்லறையிலே அவர் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த வசனம் பொறிக்கப்பட்டிருந்ததாம். எந்த வசனம்?
யோவான் 10:16. இன்னொரு வாசிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த வார்த்தை அந்த கல்லறையில் எழுதியிருந்ததுதான். இந்த பீட்டர் கேமரூன் ஸ்காட் அதை படித்துவிட்டு அவர் உள்ளத்திலே மீண்டும் நான் ஆப்பிரிக்காவுக்கு போய் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி சென்றாராம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது நமது இருதயத்திலே இந்த முடிவை எடுப்போமா? தெரிந்து கொள்ளாத மந்தையை விட்டு விலகி இருக்கிற ஆடுகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போமா? ஏனால் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். யோவான் 10:16 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். கண்காணிகள். You are the stewards, you are the overseer. கண்காணிகள். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மந்தையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த மந்தை ஆண்டவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அந்த பொறுப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னும் பேதுரு ரொம்ப அழகா சொல்றார். 1 பேதுரு 5:2-3-4 வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நீங்கள் மேய்த்து கட்டாயமாமல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். We are the role model for others. கண்காணிப்பு செய்யுங்கள். We are the overseer. அவர்களை வழிநடத்தி செல்வதற்காகத்தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வாடாத கிரீடத்தை நமக்கு. ஏன் வாடாத கிரீடம்னா, இந்த கிரேக்க நாட்டில் இந்த மராத்தான் ரேஸில் ஓடுகிறவர்களுக்கு இந்த ஒலிவ இலையிலே கிரீடம் மாதிரி செஞ்சு சூடுவாங்களாம். அது பெரிய அப்ரிஷியேஷன் எல்லாருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் யார்? இறை மக்கள், கிறிஸ்துவின் மந்தை, பீப்புள் ஆஃப் காட், ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட். இன்னும் கூட பேதுரு சொல்கிறாரு, 1 பேதுரில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்ம படிச்சிருக்கிறோம். நீங்களோ வாசிங்க, அந்த வசனம் தெரியுமா? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 4 இது நமக்கு சொல்றாரு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி மற்றும் அவருடைய சொந்த ஜனம். அப்படியாக சொல்லி ஆண்டவர் நம்மை புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen people, ராஜரீக ஆசாரியமான கூட்டம். நாம் யார்? ராயல் priesthood, பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், சொந்த ஜனம். யூ ஆர் காட்ஸ் பீப்புள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த தியானத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். Who are people of God? What are the characteristics of the people of God? Listen to shepherd's voice. செவி கொடுக்கும் மந்தை. Know the shepherd. மேய்ப்பனை அறியும் மந்தை. பின் செல்லும் மந்தை. Follow the shepherd. And what is our responsibility? கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டு அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருக்கு சாட்சியாக வாழ வல்ல ஆவியானவரே பலப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
நீர் எங்களுக்கு நல் மேய்ப்பராக இருக்கிறீர். உமக்கு பின்னால் வருகிற மந்தை ஆடு உம்மை பின்பற்றுகின்றோமா? அநேக தரங்களிலே நாங்கள் வழி விலகி போகிறோமே சுவாமி. எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழலின் மத்தியிலும் நீர் எங்களை காத்து வருகிறீர் சுவாமி. உமது கண்மணி போல் எங்களை காத்து வருகிறீர் சுவாமி. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம் அண்டையிலே நெருங்கி வரவும், உமது சத்தத்தை கேட்கவும், எங்கள் காதுகளை திறந்து உமது வார்த்தைகளுக்கு நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து உம்மை அறிந்து உம்மை பின்பற்ற நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த தொழுவத்தில்லாத வேறு ஆடுகளும் உண்டு. அவைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர் சுவாமி. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். பக்கம் 165. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உபயோகித்து பிறந்தார். பொந்திய பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரின் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வீழ்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவர் செய்து முடித்த நன்மைகளை நினைவு கூர்ந்து சுருக்கமாக சாட்சி சொல்கின்ற வருகிறார்கள். இன்றைய தினத்திலும் நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரி கவிதா அமலநாதன் அவர்கள் சாட்சியை அளிக்கும்படி அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த ஞாயிறு ஆராதனையில் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் கடந்த ஏப்ரல் மாதம் எனக்கு கடுமையான இந்த கொரோனா வியாதி வந்து நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா என் குடும்பத்தில் எனக்கு மட்டும்தான் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தது. ரொம்ப ஒரு நம்ம புருஷவாக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் இன்ஜெக்ஷன் போடலான்னு நாங்கள் போய் தான் அந்த இடத்துல வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இது எப்படி தெரியும்னா, நாங்கள் போன எங்களுக்கு ஒரு தெரிந்த மிகவும் பழக்கமுள்ள ஒரு சகோதரி அந்த மருத்துவமனையில் நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போடலான்னு போகணும். போயிருந்த இடத்துல ஈவினிங் நாங்கள் வந்துட்டோம். அவங்க எங்களை ரொம்ப திட்டி அனுப்பிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். ஈவினிங் அவங்க வந்த பிறகு தான் தெரிந்தது, நான் நின்றுட்டு இருந்த இடம் என்னை சுற்றிலும் வந்து கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் உன்னை கவிதா திட்டி அனுப்புனேன், நீ வந்து இந்த மாத்திரையெல்லாம் போடு என்று சொல்லி அவங்க சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுனாலும் என்னவோ தெரியல, எனக்குள்ளே ஒரு பயம் வந்து, ஏன்னா நான் மாஸ்க் எப்போவுமே நான் ஒழுங்காக போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி டஸ்ட் அலர்ஜி இருந்ததுனால நான் எப்போவுமே மூச்சு விட கஷ்டப்படுவேன். அதனால நான் மாஸ்க்கை இறக்கி போடுவேன். என்னுடைய கணவர் அடிக்கடி என்னை வந்து இதுக்காக திட்டிக்கொண்டே இருப்பார், நீ வந்து மாஸ்க் சரியாக போட மாட்டேங்கிற அப்படின்னு. அது உண்மையிலே அது எனக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிடுச்சு. அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து எனக்கு பயங்கரமான இரும்பல்னால் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு தடவை இரும்பும் பொழுதும் அடுத்த 2 நிமிஷத்துக்கு என்னால் இயங்கவே முடியாது, மூச்சையே விட முடியாது. அப்படி ஒரு இரும்பல் இருக்கும். நானும் எவ்வளோ ஃபேமிலி டாக்டர் மூலமாக மருந்தெல்லாம் எடுத்தேன். ஆனாலும் அது எனக்கு எந்த விதத்துலையும் வந்து கை கொடுக்கலை. என்னுடைய முகம்லாம் வீங்கி போய் எப்படியும் என் முகமே விகாரமாக இருந்தது. அந்த ஒரு 6-7 நாள் கழித்து அப்புறம் எல்லாரும் வந்து இல்லை இது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னுடைய சகோதரர், என்னுடைய கணவர் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, இல்லை இது இப்படியே விட முடியாது, கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும்னு சொல்லி
நாங்கள் உடனே 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதி டெஸ்ட்டுக்காக போனால் எனக்கு அன்றைக்கே பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்தது. அப்போ நான் ரொம்ப அழுதேன். ஏன்னா மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை. போய் ரிசல்ட் வாங்கிட்டு கேஎம்சி மருத்துவமனைக்கு நாங்கள் போகணும். நானும் என் கணவர் என்னுடைய சகோதரர் 3 பேரும் போனப்போ அவங்க இமீடியட் எனக்கு எக்ஸ்ரே எடுத்தாங்க. அந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக சளினால் நிறைந்து அப்படியே லங்கே தெரியல, லங்ஸ் வந்து தெரியாதபடிக்கு சளி முழுவதுமாக மூடிக்கொண்டிருந்தது. அப்போ நான் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை கேட்கலான்னு நான் வந்து கேட்டேன். நான் வீட்டிலே இருந்து பார்த்துக்கிறேன் டாக்டர்னா, இந்த நிலைமையில நீங்கள் வீட்டில் இருக்க போகிறேன்றீங்க, இது மிகவும் மோசமாக இருக்குது, நீங்கள் ஒரு நாளும் உங்களை வீட்டில் வைக்கவே முடியாது, நீங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி தான் வேணும். ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா கேஎம்சி மருத்துவமனை முழுவதுமாக நிரம்பிடுச்சு, ஒரு பெட்டு கூட கிடையாது. அதனால் அவங்க வந்து என் கண்ணோட்ட சொன்னாங்க, ஸ்டான்லி மருத்துவமனையில் வேணால் ஒரே ஒரு பெட் இருக்குன்னு. அப்போ அவருக்கு வந்து நாங்கள் அனுப்ப இஷ்டம் இல்லை. ஸோ என் சகோதரரும் டாக்டர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, இல்லை சார் வேறு எங்கேயாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கேஎம்சியோட இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது எக்ஸ்டென்ஷன், அது வந்து அண்ணா நகர் நியூ ஆவடி ரோட்டில் இருக்குது. அந்த மருத்துவமனையில் ஒரு பெட் இருக்கிறதா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே என்னை அனுப்பிட்டாங்க. அது இமீடியட்டாக நான் தனியாக அந்த ஆம்புலன்ஸில், எனக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது, எதுவுமே இல்லை, நான் அப்படியே அந்த ஆம்புலன்ஸில் ஏறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. என் கணவர் என் பின்னாடி வந்துட்டு, ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் வர வேகத்துக்கு அவர் வண்டியை ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஏன்னா எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ஒன்று எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் அந்த மருத்துவமனையில் வைத்து எனக்கு ஸ்டீராய்டெல்லாம் ஏற்றும்படியாக இருந்தது. கடுமையான சளி, ஏன்னா என் கூட கிட்டத்தட்ட 38 பெண்கள் அங்கே வந்து அந்த லேடிஸ் வார்டில் இருந்தாங்க. ஆனால் 38 பேருக்கும் வந்து ஃபீவர் தான் இருந்ததே தவிர யாரும் இவ்வளோ கடுமையான இருமல் சளியில் லங் இன்ஃபெக்ஷனில் வந்து இல்லை. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது. மிகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க என்ற சூழ்நிலை. கர்த்தர் ஏன் நம்மளை இப்படி கைவிட்டுட்டாருங்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தமும் கண்ணீரும் எனக்கு அந்த இடத்துல இருந்தது. எப்போவுமே இந்த வேதம் என் கூடவே இருந்தது. நான் அதை படிச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு வேதத்தை படிக்கக்கூட என்னால் முடியாது, ஏன்னா கண்டினியூஸ் இரும்பல் இருக்கும், வாயை திறந்து ஜெபிக்க முடியாது. இதை அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டு நான் அழுதுகிட்டே மனசுக்குள்ளே ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் இதையெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது கூட இருந்த பேஷண்ட் எல்லாம். அவங்கெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் வந்து என்னது இது என்ன நீங்கள் அப்படி பிடிச்சிட்டே வச்சுருக்கீங்களேன்னு கேட்பாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக நினச்சி அங்கேயும் ஆண்டோடைய சத்தியத்தை எடுத்துரைக்கும்படியாக இருந்தது. இதன் மத்தியில் எனக்கு சனிக்கிழமை ரொம்ப அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகிடுச்சு. அப்போது நான் உடனே என் கணவர்கிட்ட சொன்னேன். என் கணவர் வந்து என் சகோதரன்கிட்ட சொல்லி, எங்கள் அண்ணன் வந்து என் ஹாஸ்பிட்டல் அந்த வார்டுக்கே வந்துட்டாங்க, என்னாச்சோ ஏதோன்ட்டு. அப்போது டாக்டர்ஸ் அவங்கக்கிட்ட சொன்னது, அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சா கூட அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்கன்ட்டு. ஏன்னா இது வந்து இப்போ தான் நம்ம இந்த சுவாசம் இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அந்த சுவாசத்துக்காக நான் ரொம்ப ஜெபிப்பேன். சாமி எனக்கு இந்த மூச்சு காற்று நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே ஸ்தோத்திரம்னு நான் தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிப்பேன். அதனாலே என்னவோ தெரியல, கர்த்தர் எனக்கு வந்து என்னுடைய ஆக்சிஜன் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தார். ஏன்னா நான் எப்போவுமே நீங்கள் கொடுத்த அந்த சுவாச காற்று எனக்குள்ளே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அது எனக்கு கர்த்தர் வந்து அதை கொடுத்தாரு. இப்படி நான் மருத்துவமனையில் இருந்தேன். மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எங்களை வளர்த்த ஆவிக்குரிய காரியத்திலும் எல்லாவற்றிலும் வளர்த்த அருமையான என்னுடைய பாட்டி வந்து சலோமி சுந்தரராஜ் அவங்க இறந்துட்டாங்க மறுநாள். அதுக்கு சிமெட்ரியில் கூட அவங்களுடைய இதில் கூட கலந்துக்க கொள்ள முடியாத சூழ்நிலை. நான் வந்து சிமெட்ரிக்கு போய் ஒரு ஓரமாக இருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் என்னுடைய மாமனார் வந்து இறந்துட்டார் அந்த ஒரு நாள் முந்தி என்று. இப்படி பலவிதம், ஏற்கனவே உடல் பலவீனம், இதில் இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட அதிர்ச்சியான தகவல்கள் என்னை வந்து ரொம்ப வாட்டி எடுத்தது. ஸோ கர்த்தர் வந்து எனக்கு இந்த சுகத்தை கொடுத்து இந்த இப்படிப்பட்ட போராட்டங்கள், மனப்போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றினார். போஸ்ட் கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கர்த்தர் உரிய டாக்டர்ஸ் எல்லாவற்றையும் மருத்துவ ஆலோசனைகளை கொடுத்தார். குறிப்பாக என் கணவர் என்னையும் பார்க்கணும், அவருடைய தகப்பனாரையும் இழந்திருக்காரு. அந்த சூழ்நிலை அவருடைய மனப்போராட்டத்திலிருந்து கர்த்தர் அவருக்கு ஆறுதல் படுத்தி எங்கள் குடும்பத்தெல்லாம் கிட்டத்தட்ட 1 மாதங்கள் என் மகளும் அவரும் தான் எல்லா வேலைகளும் செய்தாங்க. ஏன்னா நான் வந்து அப்போ தான் நம்ம ஆலயத்தில் அநேகர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து
அவங்க வேலை செய்வதற்கெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு பலனை கொடுத்தார். கர்த்தர் என்னை அதிலிருந்து, இந்த மரண போராட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றி, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி 2 தினங்களுக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய 22வது திருமண நாளை காணும்படியாய் கர்த்தர் பெரிய கிருபையை செய்தார். இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டு, அப்போது நான் ரொம்ப பயந்தேன். அதை விட கொடுமையான இந்த மரணம், கொரோனா, இது உயிர் இருக்குமாங்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களுடைய 22வது திருமண நாளை காணும்படி கிருபை செய்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்கள் அனைவருக்கும் முன்பாக எங்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை அளித்த ஆயருக்கும் சபை உறுப்பினர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருமதி கவிதா அமலநாதன் அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே சேகரக்குழு உறுப்பினராக இருக்கின்றார்கள் மற்றும் எல்லா ஜெபக்குழுக்களிலும் அவர்கள் கலந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களுக்காக, ஒரு குடும்பத்திற்காக திருச்சபையார் தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். திருமண அறிவிப்பு. CSI அருட்பணியார் ஆலயம், பிரசவாக்கம், சென்னை 7. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பிரசவாக்கம், சென்னை CSI அருள்பணியாளர் ஆலயத்தின் உறுப்பினரான லேட் திரு TJ மகிமைதாஸ் மற்றும் திருமதி வி தாராபாய் தம்பதியரின் மகள் செல்வி M மைட்டி எக்லீஷியாவுக்கும், சென்னை பிராட்வே CSI ஆண்டர்சன் சர்ச் ஆலயத்தின் உறுப்பினரான திரு T ஆனந்தகுமார், திருமதி A ஜெயசாந்தி தம்பதியரின் மகன் செல்வன் A சரத்பாபுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என்பதை திருச்சபை மக்களாகி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இருவரும் இந்த தூய திருமணத்தின் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் அல்லது தடை உங்களில் யாருக்கேனும் தெரியும் என்றால் அதை இவ்வாலயத்தின் ஆயர் அவர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்கள் திருமணத்தை முன்னிட்டு வெளியிடப்படும் 3ஆம் அறிக்கை. ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த திருமண ஓலை வாசித்த அருமையான பிள்ளைகள் மைட்டி எக்லீஷியா மற்றும் சரத்பாபு அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். சுவாமி, பரிசுத்த மெய் விவாகத்தின் மூலமாக நீர் அவர்களை இணைக்க சித்தம் கொண்டிருக்கிறீர். இந்த பிள்ளைகளை நீர் இணைத்து அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கின்றோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏவாளை நீர் உருவாக்கினது போல இந்த அருமையான தம்பி சரத்பாபுக்கு ஏற்ற துணைவியாராகிய மைட்டி எக்லிஷாவை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். திருமணத்தை நீர் ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், இரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து உமது நாமம் மகிமைப்படும்படியாக செபிக்கின்றோம். திருமண கால் அன்று நீரே கூட இருந்து காத்து கொள்ளுங்க சுவாமி. தட்பவெப்ப நிலைகளை சாதமாக்கி தாரும். தானாவூர் கல்யாணத்திலே நீர் கலந்து கொண்டு குறைவு வந்தபொழுது அது நிறைவாக்கினது போல இந்த திருமணத்திலே குறைவே இல்லாமல் எல்லாம் நிறைவாக இருக்க நீர் ஆசீர்வதி. திருச்சபையாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆசீர்வதியும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். அறிவிப்புகள். அன்பு அருட்பணி ஆலய குடும்பத்தாருக்கும் மற்றும் இந்த இணையதள ஆராதனையின் மூலமாக பங்கு கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று ஆராதனையில் நமக்கு செய்தி அளித்த நமது ஆலய உறுப்பினரும் முன்னாள் செயலரும் மற்றும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராய அருள் உரைஞரும் ஆகிய திரு ஐசக் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதன்கிழமை ஜெபம் வழக்கம் போல் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஆலய பராமரிப்பு பணிகள், சர்ச் பாரிஷ் ஹால், சர்ச் ஷெட், செமெட்ரி எல்லா பணிகளும் முடிவடைந்து விட்டன. CCTV கேமராக்கள் பொருத்தும் பணி இந்த வாரம் முடிவடையும். இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக சேகர குழு உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக ஜெபித்த சபையோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா ப்ராஜெக்ட் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காலங்களிலும் ஆலய ஆராதனை மற்றும் புதன்கிழமை ஜெபம் ஆகியவற்றை தொகுத்து இணையதள வாயிலாக நமக்கு ஒளிபரப்பி வரும் இணையதள குழுவினருக்கு நன்றி. நமது தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தியுள்ள
புதிய கட்டுப்பாடுகள் நாளை 23/8/21 முடிவடையும் தருவாயில் ஏதாவது புதிய அறிவிப்புகள் இருந்தால், அதாவது கடவுளுடைய பெரிதான கிருபையினால் ஆலயங்கள் ஆராதனைகளுக்காக திறக்க புதிய அறிவிப்புகள் வருமாயின் நமது ஆலய அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கப்படும். ஆலய அலுவலக தொலைபேசியிலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். செயின் ஆஃப் பிரேயர் அண்ட் மிஷனரி சாப்பிள் பிரேயர் ஃபெலோஷிப் மிகவும் சிறப்பான முறையில் நடந்தேறி கொண்டு வருகிறது. இதுவரையில் இதில் இணையாத திருச்சபையினர் யாராவது இருந்தால் நமது மிஷனரி சாப்பிள் மிஷனரி திருமதி ரூத் அம்சா அவர்களிடம் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டு இந்த ஜெபத்தில் இணையும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெப குறிப்புகள் அவர்கள் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்றி. நன்றி. வருகின்ற வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாளை காண இருக்கின்ற நம்ம திருச்சபையாரை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். அவர்களுடைய பெயர்கள் இப்பொழுது ஸ்கிரீனிலே போடப்படும். அவர்களுக்காக நாம் இருந்த இடத்திலே இருந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய அவருடைய வாழ்விலே மற்றொரு வருடத்தை நீர் காண கிருபை செய்தீர் சுவாமி. கடந்த காலம் முழுவதும் நீர் வழிநடத்தி வந்த ஆண்டவர், எபனேசராக இருந்தவர், வருகின்ற காலங்களிலும் இம்மானுவேலாக அவர்களோடு இருக்கும்படி நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. பிறந்த நாள் காண்கின்றவர்களை நீர் ஆசீர்வதியும். இன்னும் அநேக ஆண்டுகளை கண்டு உனக்கு சாட்சிகளாக வாழ அவர்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. கர்த்தர் தாமே புதிய ஆண்டிலே புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் நீர் ஆசீர்வதியும். நீர் செய்து முடித்த நன்மைகளை நினைத்து கோடாய் கோடியாய் நன்றியாய் செலுத்தி நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி மந்தை பின் செல்லும் மந்தையாக உமக்கு பின்னால் வர உதவி செய்யும் சுவாமி. ஒருவேளை இந்த புதிய ஆண்டிலே அவர்களுடைய தேவைகள், அவருடைய விண்ணப்பங்கள் உமக்குள் சந்திக்கப்பட உதவி செய்யும். அப்படியாக திருமண நிறைவு நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை கட்டுகிறவர் நீர், காக்கிறவர் நீர், கொடுக்கிறவர் நீர் சுவாமி. அவர்களையும் குடும்பமாக இணைந்து நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல தொடர்ந்து உம்மை சேவிக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். சற்று நேரம் அமைதலாக இருந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்ற ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தையும் கொண்டுதான் எங்கள் விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்றைக்கு முடிவைகளே, ஆமென். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். துவக்கம் முதல் இறுதி வரை முதல் பிரசனத்தினால் எங்களை நடத்தி இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் பாடின பாடல், ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள், உமது வார்த்தை எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்விலே மற்றொரு நாளை நீர் காண கிருபை செய்தீர், மற்றொரு ஞாயிறை காண கிருபை செய்தீர். ஆகஸ்ட் திங்கள் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, பொழுதும் எங்களுடைய ஆயர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையிலே நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சேகர குழுவுக்காக ஜெபிக்கின்றோம். செயலர், பொருளர் குழுவினரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆலயத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லா ஐக்கிய சங்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவ பணிக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற ஊழிய பாதையில் நீர் திறந்து தரும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே,
உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற வைரஸை நீர் அழித்து போடும்படியாக செபிக்கின்றோம் சுவாமி. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளுக்கு சொன்னீரே ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. மக்கள் ஆர்வடம் சொல்லலாம் 3வது அலை என்று. இந்த 3வது அலை இல்லாமல் போக உம்மால முடியும் தகப்பனே, செய்து தாரும் சுவாமி. கர்த்தர் தாமே வருகின்ற காலங்களிலே நாங்கள் ஒவ்வொருவருடைய முகத்தை பார்த்து குடும்பமாக உம்மை தொழுது கொள்ள, ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை தரும்படியாக செபிக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த பாடலை குழுவுக்காக நன்றி செலுத்துகின்றோம், செயலருக்காக நன்றி செலுத்துகின்றோம், இந்த டெக்னிக்கல் டீமுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேடமாக இசைக்கருவி வாசிப்பதற்காக வந்த அருமையான பிள்ளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே வருகின்ற காலங்களிலும் எங்களுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்தார். மிஷினரி இயக்கங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையிலால் தாங்கப்படுகின்ற ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மிஷினரி அம்மாவுக்காக ஜெபிக்கின்றோம். ஆலய கிளர்க் மற்றும் சர்ச் செக்ஷன் திரு பின்னி அவர் குடும்பம், திரு ஆரோக்கியம் குடும்பம், எங்கள் முன்னாள் ஆலய பணியாளர் திருவாளர் சுந்தரராஜன் அவர்கள் குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலய பாதுகாவலர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. இந்த ஆலயம் குன்றிலிட்ட ஒளியைப் போல, விளக்கைப் போல பிரகாசிக்க நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. இறுதி பாடலாக மங்கள கவிகள் 4வது பாடல் பரமண்டலத்தில் உள்ள பாடலை பாடுவோம். உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போய் வர கடவோம் நாமத்தினாலே ஆமென்.